வெற்றி கழகத்தினர் 15 நாளுக்கு அப்புறம் ஒரு அமைதிக்கு பிறகு வெளியே வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த 15 நாள் அமைதி அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய வலுவை இழக்கச் செய்ய வச்சிருக்கதா எப்படி பார்க்குறீங்க? நம்ம வீட்டில் ஒரு துயரம் நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுவோமோ, எப்படியான ஒரு உண்மையாக நம்ம எப்படி இருந்திருப்போமோ அந்த உண்மைத்தன்மை தான் இங்கே காட்டுது. ஏன்னா அது யாரோ ஒரு மனிதர் மாதிரி நம்ம பார்க்கல, ஒரு பப்ளிக்கில் நடந்த ஒரு விஷயமாகவும் பார்க்கல. எங்கள் வீட்டில் எங்கள் குடும்பத்தில் நடந்திருந்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு பர்சனல் லாஸாக தான் பார்க்குறோம். அது ஒரு பெரிய எதிர்பார்க்க முடியாத, நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு துயரமான ஒரு சம்பவம். அது நினச்சி பார்க்கக்கூடாது, பட் வேறு வழி இல்லாமல் திருப்பி மைண்டில் வந்துட்டுருக்கு. இந்த டைமில் பல ஊடகங்களில் மீடியா ட்ரையல்ஸ்லையும் அதுலேயும் இதுலேயும் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு போயிட்டுருக்கிற இடத்துல நம்மளும் உட்காந்துக்கிட்டு அவங்க கேட்குற கேள்விக்கும் அவங்க சொல்கிற சொல்லுக்கும் திருப்பி எதிர்வாதம் வச்சுக்கிட்டு டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு அதை சப்பக்கட்டு கட்டுறாமல் வாட் எவர் இட் இஸ் என்னவானாலும் இருக்கட்டும், ஏதோ ஒரு இடத்துல இப்போ நம்ம பார்க்க வேண்டிய இடம் அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும், அந்த குடும்பத்தோடு நிற்கணும், அவங்களுக்கான என்னென்ன செய்யணுமோ அதை செய்யணுமே தவிர இங்கே உட்காந்துட்டு அது இல்லை இது இல்லை இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு ஒரு அரசியல் ஸ்டாண்ட் எடுக்கிற இடத்துல நம்ம இல்லை.